வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ரொம்பவே ஆரோக்கியமான ராகி மாவு அடை பண்ண போகிறோம். இது கூட முருங்கைக்கீரை சேர்த்து நம்ம அடை பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அடைக்கு தேவையான பொருட்களை வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கடாய் நல்லா காஞ்சதுமே 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இது லைட்டாக செவரட்டும். பார்த்திங்கன்னா இது செவந்துடுது. கூடவே 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், ஒரு காஞ்ச மிளகாய். இதுவும் நல்லா வதங்கின உடனே 2 வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுருவோம். நம்ம இந்த பொருட்கள் எல்லாமே லைட்டாக வதங்கினாலே போதும். அப்போ தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதிகம் நம்ம வதக்க தேவையில்லை. இப்போது நல்ல 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை இதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுருவோம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ இதை இறக்கி நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு பிசைகிறதுக்கு நான் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் நான் ராகி மாவு எடுத்திருக்கேன். ராகி மாவோட அளவு வந்து 250 கிராம். இப்போது நம்ம வதக்கி எடுத்த முருங்கைக்கீரையெல்லாம் இந்த ராகி மாவோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருவோம். பார்த்திங்கன்னா நமக்கு ராகி மாவை விட நமக்கு அந்த முருங்கைக்கீரை தான் அதிகமாக தெரியும். இப்படி இருந்தால் தான் நமக்கு அடை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே மாவை விட கீரை கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நம்மளுக்கு அடை ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அடைக்கான பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். பார்த்திங்கன்னா இது நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை நம்ம உருண்டை உருட்டி வச்சுக்கலாம். நமக்கு தேவையான சைஸுக்கு உருண்டை உருட்டிக்கலாம். பார்த்திங்கன்னா நான் எல்லா மாவையும் உருண்டை உருட்டி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அடை தட்டுறதுக்கு நான் ஒரு பிளேட்டில் வெள்ளை காட்டன் துணி நல்லா நனைச்சிட்டு இந்த பிளேட் மேலே போட்டு நம்ம உருட்டி வச்ச உருண்டையில் எடுத்து நல்லா மெல்லிசாக நம்மளால் எந்த அளவுக்கு மெல்லிசாக அடை தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டிக்கலாம். நீங்கள் எண்ணெய் கவர் இருந்தால் கூட அதில் கூட தட்டிக்கலாம். இல்லைன்னா இது மாதிரி காட்டன் துணியில் கூட நம்ம அடை தட்டி போட்டுக்கலாம். இப்போது ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். கல் நல்லா காஞ்சதுமே அது மேலே லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது நம்ம தட்டி வச்ச அடையை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இதுக்கு மேலேயே நமக்கு எந்த அளவுக்கு ஆயில் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஆயில் எந்த அளவுக்கு சாப்பிட்றீங்களோ அப்படி சேர்த்துக்கலாம். கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு, திருப்பி போட்டுக்கலாம். இது மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போது இந்த பக்கமும் நல்லா வெந்துருச்சு. பார்த்திங்கன்னா 2 பக்கமுமே நல்லா அடை வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இன்னொரு அடையை போட்டுக்கலாம். போட்டுட்டு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த அடையும் 2 பக்கமும் வெந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம மீதமுள்ள அடையெல்லாம் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லா அடையும் போட்டு எடுத்தாச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு அடை நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.